வந்தது சுத்தி பார்க்க அல்ல. ஆமென். ஹalleluya. ஒரே சிச்சுவேஷன் ரெண்டு பேர், வெளிப்பாடு உள்ளவன் பயப்படுறான், வெளிப்பாடு இல்லாதவன் கூலா நிக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்திட்டே இருக்கிறான். யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க, இவங்க இப்படிதான் சுத்தினாங்க எரிகோ. அது எரிகோ, இது எலிசா. இந்த பைபிளை மாத்தி மாத்தி எல்லாம் படிச்சுட்டு வரக்கூடாது. ஏலி ஏலி லாமா சபக்தானி சொன்னதும் கீழே இருந்து என்ன சொன்னாங்க? இவர் யாரை கூப்பிடுறாரு? இந்த அரை குறையா படிச்சுட்டு வந்து வியாக்கியானம் பண்ணி ஐயோ கூட்டத்தில் கூட சொல்லியிருப்போம். அது இப்படிதான் இவங்க போய் சுத்தினோம் ஏறிக்கோ. அப்போ எலிசாவையும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்திட்டே இருக்கிறாங்க. அவன் ஏன் சுத்துறான் தெரியுமா? கொஞ்ச நேரம் சுத்துவோம், சுத்தி அவனுக்கு கண்ணு தெரியாம ஆக வேணா பாரு. உடனே எலிசா சொல்றாரு, ஆண்டவரே 17வது வசனம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலோ அக்கினிமயமான ரதங்களால் அக்கினிமயமான ரதங்களால் குதிரைகளால் அந்த மலை நிறைந்திருப்பதை. அப்ப இதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ள போக முடியல. உன் பக்கத்தில் 1000 விழுந்துச்சு, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்துச்சு, ஏன் நீ விழல? இவன் கண்களை திறந்து அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு ஹalleluya. கூட இருக்கிறவன் கண்ணு திறந்ததும் சத்துருவுக்கு கண்ணு அடைஞ்சிட்டு. நம்ம கண்ணு அடைஞ்சிக்கிறது வரை சத்துருவுக்கு நம்மள கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த வெளிப்பாடு, இந்த கண்ணை மட்டும் கர்த்தர் திறந்துட்டார்னு வைங்களேன், உன்னோடு போராடினவர்களை அதனாலதான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்ற அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை அப்படி வல்லமை அறியணும். நம்ம வல்லமை அறியணும். ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க, அநேக அடைக்கலன் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் சும்மா சொல்லல. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகியும் என்னை மறந்து கிரகிக்க முடியா காரியம் செய்யும் ஓரலதனரே. ஆமென். கிரகிக்க முடியா ஆமென். சர்வஞானியே ஆமென். பெருக்கோலும் கையும் இது பரிவாரமாகும், உம்மாலன்றீது யாரால் கூறும். ஆமென். பெருக்கோலும் கையும் இது பரிவாரமாகும், உம்மாலன்றீ. ஆகாயத்து பட்சிகளை ஆமென் என்னையும் போஷிப்பது. ஓ காட்டு புஷ்பங்களை ஆமென் என்னை குறைவின்றி நடத்துவதோ. கிரகிக்க முடியா சர்வஞானியே கிரகிக்க முடியாதவைகள். ஆமே. நேரம் அதிகம் போய்விட்டது. 10 நிமிடங்களிலே அடுத்து முக்கியமான சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்க காரணம் என்னவென்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். வெளிப்படுத்தல் 1:10. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன்.
I was in the spirit on the Lord's day. நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா நம்முடைய மனதை, நம் எண்ணத்தை முழுவதுமாக ஆவியானவர் ஆளுகை செய்வது. இன்னும் சொல்லணும்னா மாம்ச எண்ணம் அடிக்கப்பட்டு ஆவியின் எண்ணம் ஓங்கி இருக்கிற நிலைதான் ஆவிக்குள்ளாதல். இப்படி ஆவிக்குள்ளாக காரணம் என்ன? இப்படி ஆவிக்குள்ளாகணும். அப்ப என் சிந்தை மண்டலத்தை கம்ப்ளீட்டா ஆவியானவர் தான் ஆட்கொள்ளணும். வேற வரக்கூடாது, சத்துரு உள்ள வந்துடக்கூடாது, மாம்ச எண்ணம் வரக்கூடாது. அப்போ அதான் இதுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாளில். நான் பத்ம தீவுல விழுந்ததும் உடனே ஆவிக்குள்ளானேன்லாம் இல்ல. டைம் எடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும். ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளன், கிறிஸ்துவாகிய மணவாளனுடைய மணவாட்டியாகிய சபைக்கு உடன் பங்காளன். யோவானுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை, வசனம் நிறைந்த வாழ்க்கை. இந்த ரெண்டு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல், இது நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆகும்போது நாமும் சொல்ல முடியும், நான் ஆவிக்குள்ளானே. சிலர் பாருங்க நல்ல வசனம் படிப்பாங்க, ஆனா வாழ்க்கையில கோட்டை விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுவார் அல்லவா, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அதுக்கு வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம், வசனத்தின் நிமித்தம், சாட்சி நிமித்தம், உடன் பங்காளன். ஒவ்வொரு இது அப்படி படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. ஒருவன் ஆவிக்குள்ளாக அவன் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆவிக்குள்ளாகும் போதுதான் வெளிப்பாடு உண்டாகிறது. ஆவிக்குள்ளாக ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸிங் மேட்சுக்கெல்லாம் போகும்போது, போன முறை ஒலிம்பிக்ல நம்ம இந்தியால இருந்து போன ஒரு சகோதரி, அவங்களுக்கு எத்தனையோ கிராம் கூடிட்டுன்னு சொல்லி செமிஃபைனல்ல அவங்கள விளையாட விடாம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தகுதி இழந்துட்டாங்க. அப்போ உலக பிரகாரமாய் ஒரு காரியத்துக்கு எவ்வளவு ஆயத்தம் தேவைப்படும் போது, ஒருவன் ஆவிக்குள்ளாக வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு, அதுக்கு தான் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நமக்கு கொடுக்கப்பட்டதான் கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தால நாம் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிக்கணும், எவ்வளவு கேட்க முடியுமா கேட்கணும், எவ்வளவு கேட்க வசனத்தின்படி. இது நம்ம லைஃப் ஸ்டைலையே மாற்றும். ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குள்ளான போது உண்மையிலே அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சுற்றிலும் சமுத்திரம். நான் இனி அந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வரவில்லை. இன்னைக்கான ரேமா கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சுற்றிலும் சமுத்திரம். இனி யோவானுக்கு ஒரு லைஃப்னா இதை தாண்டி தான் யோசிக்கணும், அப்படி இல்லைன்னா பரலோகம். நார்மலாவே அப்படிதாங்க. சிலுவையில தொங்கின கள்ளர்களில் ஒருவன் என்னெல்லாமோ கேட்டு விட்டான். இன்னொருத்தன், உடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தருள், அப்படி கேட்க காரணம் என்ன? இனி இங்க ஒரு லைஃப் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி இல்ல, இங்க ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே நம்ம நார்மலா எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா? என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எத்தனை பேர் வயோதிபர்கள் ஓட்டத்தை முடிக்கும் போது, எத்தனை பேர் நம்ம சபையில் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். கடைசியில் ஒருத்தங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க இறக்குறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி எடுக்கணும், அதுக்காக ஜெபம் அடிக்கோங்க அப்படின்னு. இனி நமக்கு ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம எல்லாமே அந்த நம்ம எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதான். ஆனா இனி ஒரு லைஃப் இல்லைங்கிற இடத்துல ஒருவனுக்கு லைஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தான் கர்த்தர் வெளிப்பாடை கொடுக்கிறார்.
அவனுக்கு சுற்றிலும் சமுத்திரம் பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு காண்பித்த வெளிப்பாடுல ரொம்ப ஆச்சரியமான காரியத்துல 2 வசனங்களை நான் சொல்லி செபிக்கிறேன். ஒன்று, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் வாசிக்க கேட்கும் போது வாசியுங்கள். அது நல்ல கவனிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. வானவில் இருந்தது. சூரியனை போலவும் கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் அவன் எங்க வைக்கிறான் என்றால் சமுத்திரத்தின் மேல் வைக்கிறான். இன்னொரு பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இதை படிக்கும் போது நீங்க அப்படியே சங்கீதம் 18 வந்தீங்கன்னா அங்கே தாவீது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றத பார்க்க முடியும். 18வது சங்கீதம் 6 முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அப்படி ஏறினது அடுத்த வசனம், அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்தது. ஆமென். அதனுடைய 13வது வசனம், கர்த்தர் வானங்களிலே குமுறினார். ஹalleluya. 16வது வசனம், உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என் ஆண்டவர் இங்க கர்த்தர் யோவானுக்கு எப்படி காண்பிக்கிறார்னா, இங்க பாரு, இந்த சமுத்திரத்தை தாண்டி இனி ஒரு லைஃப் நீ கற்பனை கூட பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைத்தார் என்றால் எந்த சமுத்திரம் உன்னை மூழ்கடிக்கும் நினைக்கிறதோ அந்த சமுத்திரம் அவர் கால் கீழே